சிறகடிக்க ஆசை சீரியல் அடுத்த வாரத்துக்கான ப்ரமோல பார்த்தீங்கன்னா கிருஷிக்காகவும் வேற வழி இல்லாம மீனா வீட்டில் யாருக்கிட்டையும் உண்மையை சொல்லாம மறைக்கிறாங்க. ஒரு பக்கம் மீனா ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு முத்து மீனா கிட்ட என்னாச்சு மீனா, நீ எப்பயும் மாதிரி இல்லை, ஏதோ ப்ராப்ளமா, என்னாச்சு, ஏதோ மறைக்கிற மாதிரி என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆனா மீனா எதுவுமே பதில் சொல்ல முடியாம அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அடுத்து மீனா ரோஹிணி கிட்ட உண்மையை ரொம்ப நாள் மூடி மறைக்க முடியாது, எவ்வளவு சீக்கிரம் நீயே இந்த உண்மையை வீட்டில் சொல்றியோ அவ்வளோ சீக்கிரம் உன் வாழ்க்கைக்கு நல்லது, இல்லைன்னா சீக்கிரமாவே நீ கண்டிப்பா என்கிட்ட மாட்டின மாதிரி வீட்லயும் கண்டிப்பா மாட்டிப்பா அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணியும் கண்டிப்பா மீனா நான் சீக்கிரமாவே வீட்டுல சொல்றதுக்கு முயற்சி பண்றேன்னு சொல்றாங்க. அடுத்து ஒரு பக்கம் ரோஹிணி இந்த மீனா கிட்ட இருந்து எப்படிதான் நம்ம தப்பிச்சாகணும், இந்த மீனாவுக்கு மட்டும் தான் உண்மை தெரியும், அந்த மீனாவை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த மீனா உயிரோட இருக்கிறதுனால தானே எனக்கு வாழ்க்கையில பிரச்சனையா இருக்குது, அவ மட்டும் ஏதாவது பண்ணிட்டுனா அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காது, அதுக்கப்புறம் நான் நிம்மதியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி பயங்கரமா பிளான் பண்றாங்க. ரோஹிணி சிட்டியை மீட் பண்ணி பேசுறாங்க. ரோஹிணி எனக்கு உன்னால ஒரு வேலையாகணும், அதை செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மீனாவை நீ இல்லாம ஆக்கணும், அது மாதிரி செஞ்சீனா நீ எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டி இதை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆறாங்க. இருந்துட்டு அந்த குடும்பத்தை நீ பழி வாங்க நினைக்கிறீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அடுத்து எனக்கு தேவை பணம் தான், அதுக்கான பணத்தை நீ கொடுத்துட்டுனா கண்டிப்பா நான் நீ சொல்ற வேலையை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோஹிணி எவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை உன்னால முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் முடியும், அப்பதான் நான் காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சிட்டியும் அந்த முத்துவை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இருந்தாலும் நீ சொன்னதுக்காக அந்த வேலையை நான் முடிச்சுட்டு நான் உடனே வந்து பேசுறேன்னு சொல்றாங்க. ரோஹிணி சந்தோஷப்படுறாங்க. இவருடைய கதை சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் யாரை நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்ல, நம்மளுடைய ராஜி தான், யாரை நினைச்சு நம்ம பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோஹிணி பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயங்கள் பட்டு ரோஹிணியுடைய அம்மா ரோஹிணியை கோவப்பட்டு திட்டுறாங்க. உனக்கு என்ன பைத்தியத்தையும் பிடிச்சிருச்சா, அந்த பொண்ணுக்கு உண்மை தெரிஞ்சிருந்தோம் உன்னுடைய வாழ்க்கையை காப்பாத்தணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை யாருக்கிட்டுமே சொல்லாம அந்த பொண்ணு மறைச்சிருக்கு, ஆனா அப்படிப்பட்ட பொண்ணை போயிட்டு பழிவாங்கணும்னு நினைக்கிறேன் ரோஹிணி, இது ரொம்ப தப்பு ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. என்னுடைய வாழ்க்கையை காப்பாத்திக்க நான் எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன், என் விஷயத்துல நீ தலையிடாத, ஒன்னாலதான் மாட்டிக்கிட்டு என்னை வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் என் லைஃப்ல நீ தலையிடாதமான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரோஹிணி அவங்க அம்மா கிட்ட பயங்கரமா கோவப்படுறாங்க.